தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. அதிவிரைவில் இணைப்பு அதிமுக இணைப்பு நடந்துவிடும். தனபால நம்ம சபாநாயகர் முதலமைச்சராகணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. ரொம்ப சீக்கிரம் அதிவிரைவில் நடந்துடும். அதிவிரைவில் இணைப்பு அதிமுக இணைப்பு நடந்துவிடும். அதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது தான் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜக யாரையும் பிரித்து சேர்க்கறதா இல்லை. அதிமுக பாஜக வார்த்தை போர் தேவையான அந்த நேரத்தில் அதிமுக பாஜக வார்த்தை போர் ஒருத்தர் கொடுத்து பேசிக்கிறது. பொதுவாக இதெல்லாம் தவிர்க்கலாம். அந்த வார்த்தை போரெல்லாம் தேவையில்லை. பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எல்லாம் உங்களுக்கு இந்த மீடியாக்களில் தான் அதை கிளறி விட்டு பிடிக்கிறீங்க. எங்கிட்ட தேவையான கேட்குறீங்க. தேவை இருக்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் பிரஸ்ட் ஓட்டுறோம்ட்டு. தமிழக அரசோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த பொதுநல திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த மின்சார கட்டண உயர்வு இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு எபோ மிடில் கிளாஸ் அவங்களால கூட தாங்க முடியல. அது சிஎம் சரியாக அவருக்கு அப்ரைஸ் பண்ணாங்களா ஆஃபீஸர்ஸ் என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதிமுக கீ ஃபேக்டராக நீங்கள் இருந்தீங்க. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் கீ ஃபேக்டராக இருந்தவர் எடப்பாடி கொடுக்க வேண்டிய அட்வைஸ். எடப்பாடி எனக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா நாங்களாம் அவர் எங்களோட மூத்தவர். எடப்பாடி அண்ணன் 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால் நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருக்கும் மனசில் இருக்கும் கட்சி சேரணும்னு. அதனால் எல்லாருமே இப்போ ஒன்றா நெருங்கி எல்லாம் சேர்ந்துருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்குது. 4 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா உடனே சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை ப்ரெஷர் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அந்த 4 பேர் உங்கள்கிட்ட டைப்பில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு எங்கள்கிட்ட யாரும் டைப்பில் இல்லை. அவங்களோட சசிகலா மேடத்தோட பேசிட்டு இருக்காங்களா? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சசிகலா மேடத்திட்ட தான் கேட்கணும். சமீபத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒருத்தர் மனம் புண்படுற மாதிரி கிண்டல் அடிக்கிறத கேள்வி அடிக்கிறத ஒரு நகைச்சுவையாக போயிட்டு இருக்காது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியல் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. காலத்தின் கட்டாயமா அல்லது கலியுகமா அதோடைய விளைவானு தெரியல. எதுக்காக ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னத்தை காண பாருங்க. தமிழ்நாடு அப்படிங்கும்போது எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும். அரசியல் நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிக்கலாம். பாக்கி நேரத்திலலாம் 24 மணி நேரம் டிபேட்டுன்னு உட்காந்தா அடுத்தவங்களை திட்டுறது, இவங்களை விமர்சனம் பண்ணுறது. டிவியை திறக்க முடியலை. திறந்தால் அது அந்த ஈவினிங் டயத்தில் எல்லா டிவிலையும் டிபேட்டுன்னு வச்சு சாவடிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளோதான். அது நல்ல நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. எஜுகேட்டிவ் நிகழ்ச்சிஸ் நிறையா இருக்குது. நிறையா பொது நிகழ்ச்சிகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணலாம். இந்த டிபேட்டு யாருக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல. 2026 எலெக்ஷனில் ஐடிஎம்கே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. திவாகரனை களத்தில் பார்க்கணும். யார்? இன்றைக்கும் நான் களத்துக்கு நேரடியாக வரமாட்டேன், பின்னாடி தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் வர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி திருவாரூர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது என்ன வைக்கணும்? ஏன் நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபால நம்ம சபாநாயகர் முதலமைச்சராகணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது. அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபால இவங்க நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மணவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலனை கொண்டு வரணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் ஒத்து வரல. 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.